தியானத்துக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடந்த வாரம் தியானித்த துதி ஆராதனை குறித்து நான் தொடர்ந்து இந்த வாரம் தியானிக்க கத்த உதவி செய்யலாம். அப்படி தேங்க்யூ ஜீசஸ். துதிப்பதினாலும் ஆராதிக்கிறதுனாலும் ஒரு மனுஷனுக்கு அநேக நன்மைகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். போன வாரம் படித்த வசனத்தை நாம் தொடர்ந்து படித்து ஆரம்பிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 43ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை ஏற்படுத்தது காரணமே ஆண்டவரை துதிக்கும்படியாக, ஆண்டவரை ஆராதிக்கும்படியாகவே கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். அங்கே சொல்லுங்க, நம்ம துதிப்பதற்காக பிறந்த சொன்னதான் நம்ம நாம். ஆமென். துதிப்பதற்காக பிறந்திருக்கிறோம், துதிப்பதற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். துதிக்கிறதுனால நிறைய நன்மைகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். துதிப்பது என்பது ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியம். துதிப்பது என்பது நன்மையான ஒரு காரியம். ஆமென் சொல்லுங்க. சில வசனங்களை வாசித்து காண்பிக்கிறேன். வாசிங்க. சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். சங்கீதம் 42, 5, 6. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் சமூகத்து ரட்சிப்பின் நிமித்தம் நான் இன்னும் அவரை துதிப்பேன். ஆமென் சொல்லாமா? நாம் கலங்கும் போது, நாம் தியங்கும் போது, நம் ஆண்டவரை துதிக்கிற துதி நம்ம வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற கலக்கங்களை கர்த்தர் மாற்றி நம்மை விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கலங்குற நேரத்துல, திகைக்கிற நேரத்துல, நம்ம வேதனைப்படுகிற நேரத்துல கர்த்தரை துதிக்க பழக வேண்டும். அல்லேலூயா. நன்றாய் இருக்கும்போது துதிக்கிறதை விட, ஆசீர்வாதமான ஒரு நிலைமையில இருக்கிற துதிக்கிறதை விட, கலங்கும் போது, நம்ம திகைக்கும் போது, வேதனைப்படும் போது கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. நாம் இன்னும் ஆபத்து காலத்துல இருக்கும்போது, அல்லது மற்ற எல்லா சூழ்நிலை இருக்கும்போது இன்னும் ஆண்டவர் நான் என்ன செய்வேன்? துதிப்பேன் அப்படின்னு தாவீது சொல்லுகிறான். திருப்பி இந்த வசனம் படிங்களா? 5-6. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிற அப்படின்னா, அவன் ஆத்துமா என்ன செய்யுது? கலங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். அவனோட ஆத்மா கலங்குகிறது. அப்ப அவன் ஆத்மா அவனுக்குள்ள திகங்கி கொண்டிருக்கிறது. என்ன செய்வது அப்படிங்கிற ஒரு திகைப்பு அவனுக்குள்ள இருக்கிறது. அவன் திகைத்துக் கொண்டிருக்கிறான். அவன் என்ன செய்வது என்பது தெரியாத நிலைமையில, ஏன் நடக்கிறது, ஏன் நடந்தது, ஏன் இப்படி ஆகிறது என்று சொல்லி ஒரு திகைப்போடு கூட அவன் இருக்கிறான். அப்ப அவன் சொல்றா பாருங்க, நீ என்ன செய்யாத, நீ என்ன செய்யாது, கலங்காதப்பா, யாரு கண்டு பயப்படாத, சூழ்நிலை கண்டு பயப்படாத, அதை பார்க்காத, யாரையும் பார்க்காத, நீ என்ன செய்ய, தேவனை நோக்கி பாரு. தேவனை நோக்கி என்ன செய், நீ அமர்ந்திரு. அவரை மட்டும் நோக்கி பாரு. தேவன் நோக்கி அமர்ந்திருக்கிறது மட்டும் இல்ல, அவர் சமூகத்தில் ரட்சிப்பின் நிமித்தம் ஆண்டவர் எனக்கு ரட்சிப்பு கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை பிள்ளையாக தெரிந்திருக்கிறார். அதனால என்ன செய்வேன்? ஆண்டவரை துதிப்பேன் என்று சொல்லி துதிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. சத்தமாடலே சொல்லுங்க. கலங்குற நேரத்துல, திகைக்கிற நேரத்துல, என்ன செய்வதுன்னு அறியாத இருக்கிற நேரத்துல நான் இன்னும் அவர் என்ன செய்வேன்? துதிக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் துதிக்கும் போது நிச்சயமாக தாவீதை விடுதலையாக்கின ஆண்டவர் நம்மையும் விடுதலையாக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. 140வது சங்கீதம் 13வது வசனம். சங்கீதம் 140, 13. நீதிமான்கள் உமது நாமத்தை துதிப்பார்கள், செம்மையானவர்கள் உமது சமூகத்துல வாசம் பண்ணுவார்கள். போதும். ஆமென் சொல்லாமா? நீதிமான்கள் உமது நாமத்தை என்ன செய்வாங்க? துதிப்பார்கள். ஆமென். கவனிங்க, ஆண்டவர் எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லா இடங்களிலும் ஆண்டவர் நிறைந்திருக்கிறார். ஆண்டவர் இல்லாத இடமே இல்ல. ஆனா எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் தேவ பிரசன்னத்தை நாம் உணர்கிறோமா? இல்லை. எல்லா நேரத்திலும் ஆண்டவர் என்னோடு கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிற பிரசன்னத்தை நம்ம உணர்கிறோமா? இல்ல. எல்லா நேரத்திலும் உணர்கிறோமா? இல்ல. ஆனா எப்ப தேவ பிரசன்னத்தை அதிகமா உணர முடியும் அப்படின்னா, எப்ப ஆண்டவர் துதிக்கிற துதி, எப்ப ஆண்டவர் ஆராதிக்கிற ஆராதனை நம்ம வாழ்க்கையில் இருக்கிறதோ அந்த சமயத்துல அதிகமாக தேவ பிரசன்னத்தை நம்மால் உணர முடியும்.
அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட இருப்பதை நம்ம உணர முடியும். ஆண்டவரை ஆராதிக்கும் போது, கர்த்தரை துதிக்கும் போது அந்த கிருபையை, அந்த 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 உணர்வுகளை கர்த்தர் நமக்கு கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. சங்கீதம் 69:30. சங்கீதம் 69:30. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்ய மகிமைப்படுத்துவேன். அது வாசிக்கிறோம் அழகா. 30 திருப்பி வாசிங்க. தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து அவரை ஸ்தோத்திரத்தினால் என்ன செய்ய மகிமைப்படுத்துகிறேன். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற, மகிமை அப்படின்னு மகிமைப்படுத்துறது, மகிமைப்படுத்துறது இன்னும் அதுக்கு சில முக்கியத்துவங்களை கொடுக்கிறதுனால மகிமை அடைகிறது. ஆமென் சொல்லாமா? ஆமென் சொல்லுங்க. இப்போ ஒரு 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 பேனா இருக்குன்னு வச்சுங்க. இந்த பேனா கடையில ஒரு 10 ரூபாய் கொடுத்து வாங்கலாம். இந்த பேனா இதே இந்த பேனா இப்படிப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு உபயோகப்படுத்தின பேனா அப்படின்னா அதுக்கு என்ன இருக்கு? அதுக்கு மதிப்பு மகிமை இருக்குல்ல. அதுக்கு சாதாரண பேனா தான், ஆனா இது இன்னார் உபயோகப்படுத்தினது, இன்னார் அது இருந்தது அப்படின்னா அதுக்கு என்ன உண்டு? அப்போ எக்ஸ்ட்ரா ஒரு 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 காரியம் அதுக்கு உண்டாக்குறது, எக்ஸ்ட்ரா மகிமை உண்டாக்குறது. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை பாடும்போது, நம்ம துதிக்கிறவர், சாதாரணமா துதிக்கிறத விட கர்த்தரை பாடி ஆராதிக்கும் போது ஆண்டவருக்கு இன்னும் மகிமை அதிகமாகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஆண்டுடைய ஆவியில் நிரம்பி பாட்டு எழுதுறாங்க பாத்தீங்களா, அவங்க பாருங்க, அந்த ஆண்டவர் அந்த மகிமையே, அந்த பாட்டுல மகிமையே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா அவங்க ஆண்டவர் என்ன செய்யறாங்க, இந்த மகிமையோடு கூட ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள். அப்ப ஆண்டவரை நம்ம பாடும்போது நம்ம என்ன செய்யறோம்? அவரை மகிமைப்படுத்துகிறோம், அவரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் மகிமைப்படுகிறோம். ஆண்டவர் எங்கெல்லாம் மகிமைப்படுகிறாரோ அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென். யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துறாரோ, அல்லது யாரெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ கர்த்தரை, அவர்களை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஆமென், ஆமென் சொல்லுங்க. இயேசுனார் உங்க ஆண்டவரை மகிமைப்படுத்துற ஆண்டவரை அப்படின்னு நான் சொல்லணும். ஆண்டவர் நான் உன்னை என்ன செய்வேன், மகிமைப்படுத்துறேங்கிறார் அங்கிருந்து. ஆமென். நம்ம எவர்கள் கர்த்தர் உயர்த்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் உயர்த்துவார். எவர்கள் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன செய்வார், மகிமைப்படுத்துவார். ஆமென். கர்த்தரை உயர்த்த, கர்த்தரை மகிமைப்படுத்த பழகணும். ஆமென் சொல்லுங்க. அது ஆராதனையின் ஆசீர்வாதம். ஆமென். 73வது சங்கீதம் 16-17 படிங்களா. 73, 16, 17. இப்படியாக என் மனம் கசந்து என் உள்ளத்திலே கொண்டேன். நான் காரியம் அறியாத மூடனானே, உமக்கு முன்பாக மிருகம் போல் இருந்தேன். சரி, ஆண்டவரை நாம் எந்த சமயத்திலும் ஆண்டவரை நம்ம ஆராய்ந்து கர்த்தரை என்ன செய்யணும், துதிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம படுகிற எல்லா துன்பங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். எப்பொழுது நம்ம துதிக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவர் நம்ம துதிக்கும் போது நம்மை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. யோசபாத் ராஜாவுக்கு இந்த ரகசியம் அவருக்கு தெரியும். வாசிங்க வசனத்தை. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்துல, 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் நல்லா வாசிக்கிறோம். 1-2 வசனம் வாசிங்களே. இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண
வந்தார்கள். இப்ப 3 கூட்டத்தார் யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும்படியாக வந்து விட்டார்கள். ஆமென் சொல்லுங்க. நமக்கு விரோதமாக யுத்தம் நடக்குது, பிரச்சனை வருது, நமக்கு விரோதமாக காரியங்கள் வருகிறது அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்? உடனே ஆண்டவர் எப்படியாவது அதை தப்பித்துக் கொள்வதற்கு என்ன வழி அப்படின்னு பார்ப்போம். அது யாராவது உதவி செய்வார்களா அப்படின்னு நம்ம என்ன செய்வோம்? தேடுவோம். இதுக்கெல்லாம் சொல்யூஷன் கிடைக்குமா, இதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா என்று சொல்லி நம்ம தேடுவோம். ஆனா யோசபாத் என்ன செய்தான்னா, 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அப்படின்னு சொல்லாமா? யோசபாத் பண்ண ஒரு நல்ல காரியம்னா கர்த்தரை தேட தன் முகத்தை நேராக்கினான். ஆமென் சொல்லுங்க. அப்ப ஜெபம் பண்ணி விட்டு அவன் செய்த ஒரு பெரிய காரியம்னா அதுல வாசிக்கிறோம். யூதா புத்திரரை அவர்களுக்கு என்ன செய்யணும்? யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவங்க என்ன செஞ்சு நிறுத்தினான். ஆமென் சொல்லாமா? 13ஆம் வசனம், யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர் குமாரனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அப்ப நின்று அந்த யுத்தத்துக்கு முன்னாடி பாடகரை அவன் என்ன செய்தான்? நிறுத்தினான். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. அது கீழே வாசிக்கிறோம். 17ஆம் வசனம், இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் என்று சொல்லி யோசபாத் என்ன செய்தனா, அவங்க அந்த யுத்தத்துக்கு போறதுக்கு முன்னாடி யூதா ஜனங்களை அல்லது பாடகரை, ஆண்டவரை ஆராதிக்கிற ஜனங்கள் நிறுத்தினான். கீழே வாசிக்கிற 21ஆம் வசனம், பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். ஆமென் சொல்லுங்க. ஒரு தேவ பிள்ளைக்கு செய்ய வேண்டிய முறைமையை இந்த யோசபாத் ராஜா கற்றுக் கொடுக்கிறார். நாம் ஒரு காரியத்தை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக, கர்த்தரை பாடுகிறவர்களாக நாம் இருக்கும் போது, ஆராதிக்கிறவர்களாக இருக்கும் போது அந்த யுத்தம் நமக்கு ஜெயமாக முடியும். ஆமென். அந்த யுத்தம் சொல்லுங்க ஜெயமா முடியும். துதி எங்கேயும் அங்க ஜெயம் உண்டு. ஆமென். யாரெல்லாம் கர்த்தரை துதிக்கிறார்களோ ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறார், கவலைப்படாதப்பா, யுத்தம் உன்னோடது இல்ல, யுத்தம் என்னோட இதுங்கிறார் ஆண்டவர். நல்ல ஆராதிக்கிற பிள்ளையை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நல்லா ஆராதிக்கிறையே, என்னை துதிக்கிறையே, அதனால யுத்தத்தை எல்லாம் நீ மறந்துரு, அது என்னுடைய பொறுப்பு, நான் யுத்தம் பண்ண என்ன செய்ய போறேன், உனக்கு ஜெயத்தை தர போறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நாம் துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காகவே நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. புதிய ஏற்பாடு ஒரு சம்பவத்தை நம்ம எல்லாம் தெரிஞ்ச சம்பவத்தை வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 16:26. அதுக்கு முன்னத்த வசனம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடி ஆராதித்தார்கள். அப்பொழுது கேட்டுக்கொண்டிருந்தார்கள். பூமி மிகவும் வந்தது, அங்க பெரிய விடுதலை உண்டானது. ஆமென் சொல்லுங்க. அப்ப துதித்து ஆராதித்து பாடும் போது நமக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. அதை கேட்டவர்களும் விடுதலை ஆனார்கள், கேட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. சத்தமாளிலே சொல்லுங்க. உண்மையா நடந்த சம்பவம். ஒரு நல்ல ரட்சிக்கப்பட்ட இளம் வாலிபன் கல்யாணமான புதுசுல தன் வேலை மாற்றலாகி ஒரு புதிய ஊருக்கு போனார்கள், ஒரு கிராம பகுதிக்கு போனார்கள். கவனிங்க எல்லாரும். இவர் நல்லா ஆண்டவருக்கு ஒப்பு கொண்டது, ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு நல்ல பக்தியுள்ள ஒரு தம்பதி. புதுசா கல்யாணம் ஆனவங்க. கவனிங்க எல்லாரும். அது புதிய ஒரு வீட்டுல அவங்க குடி போய் அந்த கிராமத்துல அவங்க குடி போய் என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவருக்காக வாழ்ந்தாங்க. டெய்லி காலையில 5 மணிக்கு அந்த வீட்டுல ஜெப சத்தம், துதி சத்தம் கேட்கும். நல்லா 2 பேர் புருஷன் மனைவி உட்கார்ந்து என்ன செய்வாங்க, நல்லா கைதட்டி நல்லா 4 பாட்டு பாடி நல்லா ஜெபம் பண்ணி ஆராதித்து 6 மணிக்கு முடிச்சு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இது ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருந்தது. திடீர்னு ஒரு நாள் என்ன செய்யல, ஜெப சத்தம் கேட்கல. ஏன்னா நைட்டு புருஷன் மனைவி சண்டை வந்துருச்சு. சின்ன ஏதோ மனசை வந்தோன்னே இவர் இந்த திசையை பார்த்து படுத்துட்டாரு, அந்த திசையை பார்த்து படுத்துட்டாங்க. காலையில எழுந்து என்ன செய்யல,
ஜெபிக்கல. ஒரு நாள் ஆச்சு, ஜெபிக்கல, கோபம் தீரல. 2 நாள் ஆச்சு, கோபம் தீரல, என்ன செய்யல, ஜெபிக்கல. 3வது நாள் ஜெபிக்கல. காலையில 5 மணிக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபத்தை என்ன செய்யல, செய்யல. 5:30 மணிக்கு கதவு தட்ட சத்தம் கேட்கும். யாரும் 5:30 மணிக்கு கதவு தட்டுவது? 5:30 மணிக்கு யார் கதவு தட்டுவது? திறந்து பார்த்தா எதிர்த்து வீட்டுக்காரர் நிற்கிறார். எதிர்த்து வீட்டுக்காரர் நிற்கிறார். கேட்கிறார், இன்னைக்கு நேத்து ஏன் நீங்க ஜெபிக்கல? முந்தானது ஏன் நீங்க ஜெபிக்கல? இன்னைக்கும் ஜெபிப்பேன்னு பார்த்து ஏன் ஜெபிக்கல அப்படின்னு யார் கேட்கறது? எதிர்த்து வீட்டுக்காரர் கேட்கிறார். இவங்களுக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்க? அவர் சொன்னாரு, நீங்க வந்த நாள்ல இருந்து நான் பார்த்துட்டு இருக்கிறேன், காலையில் 5 மணிக்கு என்ன செய்றீங்க, ஜெபிக்கிறீங்க. நான் உங்களை, எனக்கு கிறிஸ்தவனா பிடிக்காது, ஜெபனா பிடிக்காது, ஆனா நீங்க பண்ற சத்தம் காலையில கேட்டுச்சு. காலையில டெய்லி காலையில நீங்க பாடுற பாட்டு, நீங்க வாசிக்கிற வசனம், நீங்க ஜெபிக்கிற ஜெப சத்தம் கேட்டுச்சு. அதுக்கு ஒவ்வொரு நாள்ல நான் விருப்பம் இல்லாம கேட்டாலும் கூட அது கேட்க தொடங்க நாள்ல இருந்து என் வாழ்க்கையில் நிறைய மாற்றம் உண்டாச்சு, பிரச்சனைகள் மாறிச்சு, என் மனசு நிம்மதி வந்துச்சு. அதனால டெய்லி நான் என்ன செஞ்சேன்னா 5 மணிக்கு ஆனோடனே என்னுடைய ஜன்னல் திறந்து வச்சு ஜன்னல் பக்கத்துல உட்காந்துக்குவேன். நீங்க பாடுற பாட்டு சத்தத்துல நான் என்ன செய்ய கேட்டுட்டு நான் என்ன செய்வேன், ஜெபம் பண்றேன். இன்னைக்கே நீங்க ஜெபிக்கல அப்படின்னு அந்த எதிர்த்து வீட்டுக்காரர் கேட்டார். அதையே சொல்லுங்க, நம்ம யாரும் கேட்கிறாங்களா? சொல்லுங்க. கேட்கிறாரு, பாசு கேட்பாரு, ஏஜா முதல்ல ஏன் வரமாட்டேங்கிறீங்க கேட்கிறாரு. ஆனாலும் என்ன செய்யறது இல்ல? சொல்லுங்க, நீ கேட்டான்னு கேட்காட்டே என்ன அப்படி என்ன செய்யலாம்? ஜெபிக்கிற, வேத வாசித்து ஆராதித்து ஜெபிக்கிறதுனால நான் மட்டும் இல்லை, அதை கேட்கிற அனைவரும் ஆஸ்வதிக்கப்படுகிறார், விடுதலையாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. நமக்கு தான் அந்த மகத்துவம், அந்த பலன் தெரியல. சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். நல்லா ஜெபித்து பாருங்க, நல்லா ஆராய்ச்சி பாருங்க, நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில மாற்றம் வரும். ஆமென். ஆராதிக்கிறதுனால நமக்கு பலன் உண்டு, ஆராதிக்கிறதுனால மாற்றம் உண்டு. சொல்லுங்க. எங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் எங்க 2வது அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, அப்புறம் 1வது அக்கா ரட்சிக்கப்பட்டாங்க, எங்க அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. 2வது நானும் சபைக்கு போக ஆரம்பிச்சேன். எங்க வீட்டுல ஹாலில் உட்காந்து நாங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம், குடும்ப ஜெபம் பண்ணுவோம். எங்க அப்பா அந்த பெட்ரூம்ல என்ன செய்வார்னா, அவர் ஒன்றும் பிறப்பில இந்து கிடையாது, ஆனா என்ன செய்வார்னா ஒரு போட்டோ மாட்டி அது மாலை போட்டு அங்க மணி சத்தம் கேட்கும் அந்த ரூம்ல. நாங்க இங்க வந்து என்ன செய்வோம் சொல்லுங்க, குடும்ப ஜெபம் ஆராதிச்சு ஜெபம் பண்ணிருப்போம். வெளியே வரும்போது என்ன செய்வார்னா பட்டையெல்லாம் போட்டுட்டு இப்படி வருவாரு எங்க அப்பா. நான் வைராக்கியமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம், ஆராதிக்க நான் விடவே இல்லை. கர்த்தர் மாற்றி கொண்டு வந்தாங்க. போராட்டமா தான் இருக்கும், பிரச்சனையா தான் இருக்கும். இது சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா வீட்டு கதவெல்லாம் கேட்டு லாக் பண்ணி வச்சுருவாரு. பல மணி நேரம் வெளியே நின்று இருப்போம். ஆனாலும் அது என்ன செய்ய சோர்ந்து போகல. அது ஜெபிக்க 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 ஆராதிக்க ஆராதிக்க வீட்டுக்குள்ள மாற்றத்தை கத்த கொண்டு வர்றாங்க. ஆண்டவரை துதிக்கிறதுல நமக்கு நிச்சயமாக ஒரு பலன் உண்டு. ஆமென். துதியின் மத்தியில வாசம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். துதிக்கிற மத்தியில ஆண்டு வாசம் பண்ணுகிறார். அப்ப ஆண்டவர் எங்க விரும்புறார் அப்படின்னா, எங்க துதி உண்டோ அங்க வாசம் பண்ண விரும்புகிறார் ஆண்டவர். அங்க வசிக்க அந்த இடத்துல ஆண்ட வர விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்க. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் அது எந்த ஸ்தானமா இருந்தாலும் சரி, அங்க என்ன செய்ய வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஆண்டு பிரஸ்தாபப்படுத்துகிற அந்த ஸ்தானத்துல கர்த்தர் என்ன செய்றாரு, வருகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம ஆண்டவர் துதிக்கிற துதி ஆராதனை நம்ம வீட்டுல குடும்பத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம விட்டு பிரிக்காம இருக்கணும். நம்ம விட்டு அகன்ற போகாம எப்பொழுதும் துதிக்கிற துதி இருக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் துதிக்கிற துதி எப்படி துதிக்க வேண்டும் என்று சொல்லி போன வாரம் சில காரியத்தை சொல்லி கொடுத்தேன். ஆமென். ஆமென் சொல்லுங்க. ராஜ்யத்துல ஆண்டவர் துதிக்கிற பிரகாரமாக நம்ம என்ன செய்யணும், துதிக்கணும். அப்ப தேவ ராஜ்யத்துல ஆண்டவர் எப்படி துதிப்பார்கள் என்று சொல்லி நான் போன வாரம் சொன்ன சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கு? ஞாபகம் இருக்கா?
ஆண்டவர் ராஜ்யத்துல தொட்டதுக்கு ஆண்டவர் ஆராதிப்பார்கள். தொட்ட ஆராதிப்பாங்க, உட்கார்ந்து ஆராதிப்பாங்க, எந்திரிச்சு ஆராதிப்பாங்க, சாப்பிட்டு ஆராதிப்பாங்க, படித்து ஆராதிப்பாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆராதிப்பாங்க, வியாதி வந்து ஆராதிப்பாங்க, தீமை வந்து ஆராதிப்பாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஆராதனை தான். ஆண்டவர் துதிக்கிறது எப்போது இருக்கும்? ஆமென் சொல்லுங்க, சத்தமாலே சொல்லுங்க. வேதத்துல எல்லா பரிசுத்தவான்களும் ஆண்டவர் ஆராதித்தார்கள். இயேசு கிறிஸ்து ஆண்டவர் ஆராதித்தார். இயேசு கிறிஸ்து சொல்லுங்க ஆண்டவரை ஆராதித்தார். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஆராதனை அப்படின்னா 4 பாட்டு பாடி 2 பாட்டு பாடி கைதட்டி எந்திரிச்சு உட்கார்ந்து என்ன செய்யணும்? ஆராதிக்கிறது ஆராதனை, அதோட முடிஞ்சிச்சு. ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஆண்டவர் ஆராதித்து விட்டா அது ஆராதனை செய்து விட்டாயிற்று, அது கடமை முடிந்து விட்டது, அதுதான் ஆராதனை, இனிமேல் ஆராதிக்க வேண்டியது இல்லை. அல்லது வீட்டுல எப்பாவது ஜெபிக்கும் போது அல்லது எப்பாவது நம்ம குடும்பம் ஜெபம் போது 2 பாட்டு பாடி ஆராதிக்கிற ஆராதனை தான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஆராதனை இல்லை, அது ஆராதனை இல்லை. வெறும் பாட்டு மட்டும் பாடி கைதட்டி அல்லது ஏதோ ஒரு இசைக்கருவி வாசித்து ஆராதிக்கிற ஆராதனை முழுமையான ஆராதனை இல்லை. திருப்பி திருப்பி சொல்றேன், ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆராதனை என்பது வாழ்க்கை முறையாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்விலே அல்லது நம்ம வாழ்க்கை முறையிலேயே நம்ம ஆண்டவர் ஆராதிக்கணும். ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷமாக நம்ம பேசுகிற பேச்சு நடக்கை நம்முடைய எல்லா காரியமே ஆராதிக்கிறவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. அந்த ஆராதனை கர்த்தர் விரும்புகிறார், அந்த ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு செவனே ஒரு பாடலை பாடுறது மட்டும் அல்லது கைதட்டி ஆராதிக்கிறது மட்டும் அல்லது ஒரு மியூசிக் வாசிக்கிறது மட்டும் ஆராதனை இல்லை. ஆமென் சொல்லுங்க. அது ஆராதனையில ஒரு பகுதி தான், அது ஒரு சிறிய பகுதி மட்டும்தான். ஆனா பெரும் பகுதி நம்ம வாழ்க்கையிலேயே வாழ்க்கை முறையிலேயே ஆண்டவர் ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்து வாழ்க்கை 3 வருஷம் உலகத்துல 33 வருஷம் இயேசு கிறிஸ்து உலகத்தை வாழ்ந்த போது இயேசு எங்க பாட்டு பாடினார் அப்படின்னு பைபிள் வாசிக்க முடியுமா? ஒரே ஒரு இடத்தை தவிர எங்கேயும் வாசிக்க முடியாது. ஒரே இடத்துல மட்டும்தான் இயேசு கிறிஸ்து பாட்டு பாடினார் இருக்கு. எங்க தெரியுமா? சொல்லுங்க, பயிர் படிக்கிற சொல்லுங்க. படிச்சாதான் பாச சொல்றது. சொல்லுங்க. அவர் ராபோஜன பந்தி இருக்கும்போது ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு இயேசு கிறிஸ்து அப்பத்தை எடுத்து அதை பெற்று அப்படின்னு சொன்னார். அவங்க என்ன பாட்டு பண்ணாங்க? ஸ்தோத்திர பாட்டை பாடின பின்பு அப்படின்னு வசனம் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த ஒரு இடத்துல மட்டும்தான் அவங்க பாட்டு பாடினார்கள் அப்படின்னு வாசிக்க முடியும். ஆமென். மற்ற இடத்துல எல்லாமே பாட்டு பாடினது இல்லை. ஆனா இயேசு கிறிஸ்து ஆராதிக்கலையா? தேவன் ஆராதிக்கலையா? சொல்லுங்க, ஆராதிக்கலையா? சொல்லுங்க, ஆராதித்தார்கள். அப்ப நிறைய பேருடைய ஆராதனை ஏன் ஆண்டவர் அங்கீகரிக்கல அப்படின்னா, ஆண்டவர் வெறுக்கிறார். ஆராதனைகளை கர்த்தர் வெறுக்கிறார். சில வசனங்களை படித்து காமிக்கிற படிங்க. மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், மல்கியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13, 14, 15 வசனங்களை வந்து படிங்களேன். மல்கியா 3:13 நீங்கள் எனக்கு விரோதமாக பேசின பேச்சுக்கள். எல்லாரும் எடுத்துட்டு எத்தனை பக்கம் சொல்லிருங்க? பழைய ஏற்பாட்டுல 1106. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டுல மல்கியா 3ஆம் அதிகாரம் 13 நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுக்கள் கடினமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உமக்கு விரோதமாக என்ன ஆண்டவரே பேசணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம்? சொல்றோம். தேவனை சேவிப்பது விருதா, ஆண்டவர் ஜெபம் பண்றது வேஸ்ட், சர்ச்சுக்கு போறது வேஸ்ட், ஆண்டவருக்கா வாழ்றதெல்லாம் வேஸ்ட்பா அப்படின்னு என்ன செய்யறோம்? பேசுறது விருதா. அவர் வசனங்களை கை கொள்றதுனால, வசந்த கீழ்படுறதுனால, ஆண்டவர் துதிக்கிறதுனால, ஜெபம் பண்றதுனால, பாட்டு பாடுறதுனால, ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? சர்ச்சுக்கு போய் என்ன தாச்சு? ஜெபம் பண்ணி என்ன தாச்சு? ஆண்டவர் துதிக்கிறதுனால, ஆண்டவர் ஆராதிக்கிறதுனால என்ன பயன் என்ன சொல்றீங்க? அது எனக்கு எப்படி இருக்குதான்? என் மனசுக்கு கடினமா இருக்குது, வேதனையா இருக்குப்பா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பேசுற பேச்சு எனக்கு என்ன செய்யல, பிடிக்கல, அது எனக்கு வேதனையா இருக்கு, கடினமா இருக்கு.
ஏன்னா கேள்வி கேட்கறீங்க, சர்ச்சுக்கு போறதுல என்ன நடக்குது? காணிக்க போட்டனே, தசமா கொடுத்தனே, அதை செஞ்சனே, இதை செஞ்சனே, என்ன நடக்குது எனக்கு? படி தொடர்ந்து. இப்பொழுதும் அகங்காரிகளே பாக்கியவான்கள் என்கிறோம். அகங்காரினாரு உலகத்துல அகங்காரியா இருக்கிறான், ஆனா பணம் வச்சிருக்கிறான், கார்ல போறான். அவனை பார்த்து என்ன சொல்றோம்? ஓ சூப்பர், அவங்கதான் நல்லா இருக்கிறாங்கப்பா, பாக்கியவான்கள் என்கிறோம். அப்ப நம்ம வாயில என்ன சொல்றது? தீமை செய்யறான் பாரு, என்ன பாவம் செய்யறான், அவன் நல்லா தான் இருக்கிறான், அவனுக்கு என்ன பிரச்சனை வருது? ஆனா நான் ஜெபம் பண்றேன்ல, எனக்கு என்ன கிடைச்சது? நான் சர்ச்சுக்கு போறேன், என்ன நடந்துச்சு எனக்கு? ஆண்டவர் ஆராதிக்கிறல்ல, துதிக்கிறல்ல, காணி கொடுக்கறல்ல, எனக்கு என்ன கிடைச்சது? அவர் நம்ம என்ன செய்யணும் சொல்றோம். படிங்க, தொடர்ந்து படிங்க. அவர்கள் தேவனை பரீட்சை பார்த்தாலும் ஏப்பா ஆண்டுக்கு விரோதமா தான் அவங்க செய்யறாங்க, அவங்க தேவனை பரீட்சை பார்க்கறாங்கல்ல, ஆனாலும் அவங்க என்ன செய்யறாங்க? விடுவிக்கப்படுறாங்கல்ல. பிரச்சனை வந்தாலும் என்ன செய்யறாங்க? விடுவிக்கப்படுறாங்களா? அப்படின்னு யார் சொல்றது? நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னு என்ன சொல்றீங்களே? நல்லா கவனிங்க. இப்படி எல்லாம் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கீங்களோ சொல்லுங்க. இருக்கு இப்படி எல்லாம் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கோம்? அக்கா நீ ஃப்ரீயா இருக்கிறீங்களா? வாங்க கொஞ்ச நேரம் பேசுவோம். யார பத்தி பேசுறது? நமக்கு கிடைச்ச ஒரே சர்ச்சை பத்தி பேசுவோம். சொல்லுங்க. பாஸ்டர் பத்தி பேசுவோம், அவரை பத்தி பேசுவோம், இவரை பத்தி பேசுவோம். அவங்க பாருங்க, பேசுற பேச்சு சரியில்லைங்க, அவங்க நடக்கிறது சரியில்லை. இப்படி எல்லாம் யார் பேசுறது? என்ன சாம யார் பேசுறது? நான் சொல்லல, பைபிள் சொல்லுது. இப்படி என்ன செய்ய அதை போட்டு அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் கவனித்து என்ன செய்வாராம்? கர்த்தர் கேட்பாரு போடல, கர்த்தர் என்ன செய்யல, கேட்பாரு மட்டும் போடல. எப்படி கேட்பாராம்? ரொம்ப கவனம், ஒவ்வொரு வார்த்தை என்ன என்ன ஸ்லாங்ல என்ன என்ன நோக்கத்தோடு நீங்க பேசுறீங்க, என்ன ஆழத்துல பேசுறீங்க அப்படிங்கறத அந்த செய்வாராம், கவனித்து கேட்பார். அப்ப கேட்டுட்டு ஆண்டவர் என்ன செய்வாராம் சொல்லுங்க? ஒரு டைரியில ஆண்டவர் என்ன செய்யறாரு? இன்னும் இன்னும் நபரை இன்னங்களை பத்தி இந்த நேரத்துல இங்க என்ன செஞ்சாங்க, பேசினாங்க. ஆமே சொல்லுங்க. ஞாயிற்றுக்கு நாள் புஸ்தகங்கள் விரிக்கப்பட்டு போட்டிருக்குது. ஞாயிற்றுக்கு நாள்ல புஸ்தகங்கள் விரிக்கப்பட்டு போட்டிருக்கு. அதுல ஒரு புஸ்தகம் தெரியுமா? எனக்கு ஒரு டைரி ஆண்டு எழுதிட்டு இருக்கிறார். சொல்லுங்க, என்ன பத்தி ஒரு டைரி எழுதிட்டு இருக்கிறார். உங்களை ஒவ்வொரு பத்தி சொல்லுங்க, ஒரு டைரி எழுதிட்டு இருக்கிறார். என்ன பேசணும், என்ன பண்ணோம், யாரோட பேசணும், என்ன பண்ணோம், இங்க போனோம், எல்லாத்தையும் டைரியில் எழுதிட்டு இருக்காரு. அது இல்லையா? சொல்லுங்க. கவனிச்சு கவனிச்சு எழுதுறாரு ஆண்டவர். சொல்லுங்க, சும்மா இல்ல, எப்படி நம்ம என்ன பேசுறது கவனிச்சு கவனிச்சு எழுதுறாரு. அது எழுதும்போது பின் குறிப்பு அப்படி போட்டு இங்க இந்த வசனத்துக்கு மீறி பேசினார்கள். சொல்லுங்க, ஆண்டு எழுதிருப்பாரு. பின் குறிப்பு, இன்னும் இந்த காரியத்துல எல்லாம் என்ன செஞ்சாங்க, கொலை சொன்னார்கள், இந்த காரியத்துல எங்களை தூசித்தார்கள், இந்த காரியத்துல பேசினாங்க, எல்லாம் பேசிட்டு இங்க என்ன செய்யறது? ஆண்டவரே துதிக்கிறேன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், எல்லா விஷயத்தையும் நிரம்ப அப்படின்னு என்ன செய்யறது? சொல்லுங்க. ஆண்டவர் பாப்பாரு. இந்த பேஜுக்கு ஒரு பேஜுக்கு முன்னாடி என்ன செஞ்சான், எல்லாம் இப்படி பேசினா, அடுத்த பேச்சு திரும்ப என்ன செய்யறான்? ஆண்டவர் ஆராதிக்கிறானே, என்ன பண்றது? ஆண்டு குழம்பிடுவாரு. இது ஆராதனையா? சொல்லுங்க, இது ஆராதனை இருக்க முடியுமா? கர்த்தர் வெறுக்கிறார், நம்ம பேசுற பேச்ச வெறுக்கிறாருங்க. ஆண்ட வேதனையா இருக்கு. நேற்று ஒரு மாதிரி பேசுறது, இன்னைக்கு ஒரு மாதிரி நடக்கிறது. இது ஆராதனையா இருக்க முடியுமா? சொல்லுங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? சும்மா இங்க நின்று கை தட்டி பாட்டு பாடுறது ஆராதனை இல்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் ஆண்டவருக்கு முன்பாக நம் உத்தரவாக, தேவனுக்கு பிரியமாக, தேவனுக்கு ஏற்றபடி பேசுகிறோமா? மற்ற மனுஷங்களோட பரிசுத்தவான்களோட பேசும்போது நல்ல வார்த்தைகளை பேசுகிறோமா? பக்தி விருத்தி உண்டாகிற காரியங்களை பேசுகிறோமா? அவங்களை உற்சாகப்படுத்த ஒரு காரியத்தை பேசுகிறோமா? ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கத்தக்கதாக பேசுகிறோமா? ஒருவர் புத்தி சொல்வதற்காக பேசுகிறோமா? அல்லது குறை சொல்லி பேசுகிறோமா? அல்லது அவதோடு பேசுகிறோமா? கர்த்தர் என்ன செய்யறாரு? பார்க்கிறார்.
இதெல்லாம் தான் ஆராதனை. இதெல்லாம் தான் ஆராதனை. சொல்லுங்க, புரியுதா சொல்றது? இதெல்லாம் தான் ஆராதனை. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் ஆராதனை இல்லைங்க. ஆராதனை பேர் கைதட்டி பாட்டு பாடல ஆராதனை இல்ல. இல்ல, அது ஒரு பகுதி தான், ஒரு பாகம் தான். ஆமே, பெரும் பகுதி நம்ம என்ன செய்கிறோம், எப்படி நடக்கிறோம், எப்படி பேசுகிறோம் அப்படிங்கறத கர்த்தர் என்ன செய்யறார், கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்ப நம்ம பேசுகிற பேச்சும் ஆண்டவர் ஆராதிக்கிறதா இருக்கிறது. நம்ம ஒவ்வொரு பேச்சும் ஆண்டவர் ஆராதிக்கிறதா இருக்கு. ஒவ்வொரு செய்கைகளும் ஆண்டவர் ஆராதிக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உங்க மனசுல என்ன இருக்குதோ, என்ன நிறைந்திருக்கிறதோ அதுதான் நீங்க பேசுவீங்க. உங்க மனசு துதியால் நிறைந்திருக்குமானால் உங்க வாயிலிருந்து துதியாக வெளிப்படும். உங்க மனசு பரிசுத்தமா இருக்குமானால், உங்க மனசு அன்பு நிறைந்த மனசா இருக்குன்னா வெளியே பேசுகிற வார்த்தைகளும் அவர்ணமாக இருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. உள்ளொன்று வெளியொன்று நாம் பேசுகிறது ஆராதனை அல்ல. ஆமென். நான் சொல்ற எத்தனை புரியுது? அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம், மத்தேயு 15ஆம் அதிகாரம் 8ல இருந்து படிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, இவங்க வாயினால் என்ன துதிக்கிறாங்க, சோத்திரம் சோத்திரம் ஆண்டவரே அப்படி துதிக்கிறது. உதடினால் கனம் பண்றாங்க, உதட்டோட பேச்சோட கனம் பண்றாங்க. நீங்க ஆண்டவர் அப்படிப்பட்டவர் இப்படிப்பட்டவர் எல்லாம் கனம் பண்றாங்க. ஆனா இருதயம் தூரமா இருக்கு. எனக்கு அதுக்கு பக்கத்திலேயே இல்ல, எங்கேயோ இருக்கு. நான் நினைக்கிற மாதிரி இல்ல. சொல்லுங்க, எத்தனை அப்படி இருக்கிறோம்? நம்ம 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 உறுதியை சொல்ல முடியுமா? என் இருதயம் ஆண்டவர் மேல பக்கத்துல இருக்கிறது, சமீபமா இருக்கிறது. உண்மையா நான் தேடுறேன், உண்மையா நான் ஜெபம் பண்றேன். எப்போ உண்மையா ஜெபம் பண்றோம்? சொல்லுங்க, எப்போ? மனுஷன் பார்க்கும்போது இல்ல, ஊழியக்கார் பார்க்கும்போது இல்ல, ஒரு விசுவாசி பார்க்கும்போது இல்ல, எல்லா சமயத்திலும், எல்லா நேரத்திலும், எல்லா நாட்களிலும் நான் உண்மையா ஜெபிக்கிறேன், உண்மையா ஆராதிக்கிறேன். சொல்ல முடியுமா? கர்த்தருக்கு பயப்படுறோம் இல்லையோ? நம்ம என்ன செய்யறோம்? ஊழியர்களுக்கு பயப்படுறோம், விசுவாசி பயப்படுறோம், மற்ற ஜனங்களுக்கு பயப்படுறோம். ஆண்டவர் பார்க்கிறாரு, ஏப்பா நீ என்னப்பா, நீ என்ன ஜெபம் பண்ற, என்ன ஆராதிக்கிற? யார் இல்லைன்னு நினைச்சு நீ துணிகரமா இருக்கிறியா? யாரும் பார்க்கலன்னு என்ன செய்யற? என்ன வேணா பேசுவியா? யார் நீ பார்த்து கொண்டிருக்கிற? ஊழியக்காரனை பார்க்கலையே, அவங்க பார்க்கலையே, இவங்க பார்க்கலையே, எப்படி வேணா நடக்கலாம், எப்படி வேணா பேசலாம், எப்படி வேணா வாழலாம் அப்படின்னு நினைக்கிறியா? என்னுடைய தூரமா இருக்கிற நீ. தொடர்ந்து படிங்க. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து, நல்லா கவனிங்க, ஒரு மனுஷனுடைய கற்பனைகளை வீணாக போதித்து அந்த பிரகாரமாக யாராவது ஆராதனை பண்றாங்க, வாழ்றாங்க அப்படின்னா அவங்க வாழ்க்கையே வீணான ஆராதனை சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அப்படின்னு அர்த்தம் நம்ம வாழ்க்கையே ஆராதனை தான், ஆண்டவர் ஆராதிக்கிறதா வாழ்க்கையே. ஆமென் சொல்லுங்க, சத்தமாளியில சொல்லுங்க. இப்ப நான் போய் ஒரு உலகத்தான் முன்னாடி பேசணும்னு வச்சுங்க. உலகத்தான் முன்னாடி பேசும்போது நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரை. உலகத்தான் பார்ப்பான், உலகத்தை பார்த்து பரவாயில்லையே பிரதர், நீங்க மாறிட்டீங்களே, நீங்க முதல் மாதிரி இல்லையே அப்படின்னு சொன்னாலே அது யாருக்கு மகிமை? அது என்ன செய்யறேன்? ஆண்டவருக்கு நான் ஆராதனை செலுத்துறேன், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துறேன். நான் போய் உலகத்தான் முன்னாடி நின்று அவனை போல கெட்ட வார்த்தை பேசிட்டு இருந்தேன், நான் கவனிங்க பேசிட்டு இருந்தேன்னா ஆண்டவருக்கு என்ன உண்டாக்குறேன்? அபகீர்த்தி உண்டாக்குறேன். நான் ஆராதிக்கல, ஆண்டவர் என்ன செய்யறேன்? தூசிக்கிறேன். நான் ஆண்டவர் கெட்ட பேர் உண்டாக்குறேன். நாங்க அவன் என்ன பார்த்து வருவானா? சர்ச்சுக்கு வருவானா? சொல்லுங்க, நான் சொல்ல யாருக்கு புரியுது? நாம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா அல்லது கனவீனப்படுத்துகிறோமா? சொல்லுங்க. உங்க சொந்தக்காரர் முன்னாடி நீங்க என்ன பேசுறீங்க? உங்க சொந்தக்காரர் முன்னாடி எப்படி வாழ்றீங்க? சொல்லுங்க. மனுஷருடைய முறைமைகளை உபதேசங்களாக போதித்து, அந்த வார்த்தை மட்டும் படிங்க, 9வது வசனமா. மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதிக்கிறார். மனுஷனுடைய கற்பனை என்னது?
அவன் மனசு என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் என்ன செய்யுங்க, அதெல்லாம் கட்டளைகளாக நீங்க இப்படி நடங்க, இப்படி பண்ணுங்க, இப்படி ஆராதிங்க, இப்படி எல்லாம் பண்ணுங்க அப்படின்னு என்ன செய்யறாங்க? மனுஷனுடைய கற்பனைகளை என்ன செய்யறாங்க? இது ஆண்டவர் சொன்னாரு, இத பைபிள் வசனம் சொல்லுது அப்படி என்ன செய்யறது? போதிக்கிறது. அப்படி போதனை இல்லாம இதெல்லாம் வாழ்றோமோ அதெல்லாம் வீணான ஆராதனை, அது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. வீணா எனக்கு ஆராதனை செய்கிறோம் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான். ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆராதனை கர்த்தருக்கு பிரியமா இருக்கணும். எத்தனை உற்சாகமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. நிறைய பைபிள் படிக்கணும், படிச்சு ஆராதிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பைபிள் படிக்காம, நீங்க ஜெபிக்காம ஆண்டவர் ஆராதிக்கவே முடியாது. திருப்பி சொல்றேன், நீங்க பைபிளை வாசிக்காம நீங்க ஜெபிக்காமே இருப்பீங்களானால் இங்க வந்து ஏதோ ஆராதனை பண்றது, அந்த ஆராதனை கணக்கில் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். நாம வேதத்தை தொடர்றதில்ல, முழங்கால் போட்டு ஜெபிக்கிறது இல்ல. நீங்க வந்து ஆண்டவரை ஆராதிக்கிறேன்னு ஆண்டவர் எப்படி சொல்லுவாரு? சொல்லுங்க, அது ஆராதனை இருக்க முடியுமா? ஆமென். 10 வசனம். நீங்கள் கேட்டு உணருங்கள். எனக்கு எது கேட்கணுமா? நான் சொல்ற வசனத்தை என்ன செய்யுங்க? கேட்டு என்ன செய்யுங்க? உணருங்க. நீங்க மாறுங்க, ஒப்பு கொடுங்க, உணர்ந்து கொள்ளுங்கள், உணருங்கள். நல்லா கவனிங்க. அப்ப நம்ம என்ன செய்யணுமா? மனுஷனுடைய கற்பனையில கேட்காதீங்க. மனுஷன் கற்பனை என்ன செய்ய கேட்காது. கேட்டு என்ன வீணான ஆராதனை பண்ணிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. நம்ம ஆண்டோடைய வசனத்தை கேட்டு உணரணும். ஆண்டு வார்த்தைகளை கேட்டு உணரணும். ஆவியானவர் சொல்றதை என்ன செய்யணும்? கேட்டு உணரணும். அது ஆராதனை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நிறைய பேர் என்ன செய்யணும்? ஆராதனையை ஆராதிக்க தொடங்கி விட்டார்கள். ஆமென். இது ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். ஆண்டவர் எதை அதிகமாக வெறுக்கிறார்? ஆண்டவர் எதை அதிகமாக வெறுக்கிறார்? யாரா சொல்லுங்க. கர்த்தர் எதை அதிகமாக இருக்கிறார்? பெருமை, சொல்லுங்க, கோபம், பாவம், சொல்லுங்க, மேட்டிமை, நான், பெருமை. சரி, ஆண்டவர் எதை அதிகம் இருக்கிறார்னா விக்கிரகங்களே அதிகம் இருக்கிறார். ஆண்டவர் எதை அதிகம் இருக்கிறார்னா நீங்க சொன்ன அத்தனை விக்கிரகங்கள் அடங்கிடும். ஆண்டவர் எதை அதிகமா இருக்கிறார்னா விக்கிரகங்களை இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விக்கிரகங்களை இருக்கிறார். அப்படின்னா விக்கிரகம்னா என்ன? விக்கிரகம் அப்படின்னு என்ன? தேவனுக்கு பதிலாக எதையெல்லாம் நாம் வைக்கிறோமோ, எதையெல்லாம் நாம் முக்கியத்துவப்படுத்துகிறோமோ அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் விக்கிரகமாக மாறிவிடும். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஏதோ பொருளா இருக்கலாம், மனிதரா இருக்கலாம். அது தேவனுக்கு பதிலாக அல்லது தேவனோடு கூட போட்டி போடுகிற அளவுக்கு எதை நம்ம வைக்கிறோமோ அதெல்லாம் தேவன் பார்வையில விக்கிரகங்களா இருக்குது. விக்கிரகம். ஆமென் சொல்லுங்க. நீங்கள் ஆண்டவரோட உங்க வேலைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா வேலை உங்களுக்கு விக்கிரகமா மாறிவிடும். ஆண்டவரை விட ஒரு பொருளையோ அல்லது ஒரு காரியத்தையோ முக்கியப்படுத்துவீங்களானால் அந்த காரியம் உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை விட அதிகமாக எதை நேசிக்கிறீர்களோ அது விக்கிரகமாக மாறிவிடும். ஆண்டவரை விட எதை அதிகமாக நீங்கள் பேசுகிறீர்களோ அது உங்களுக்கு விக்கிரகமாக இருக்கிறது. ஆண்டவரை விட நீங்க எதுக்கு அதிகமாக நேரத்தை கொடுக்கிறீர்களோ அது விக்கிரகமாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. சத்தமாலையிலே சொல்லுங்க. கர்த்தர் விக்கிரகங்களை கர்த்தர் என்ன செய்யறாரு? வெறுக்கிறார். விக்கிரகங்களை வெறுக்கிறார். ஒரு வசனம் படிங்க.
ஏசாயா 42 அதிகாரம் 8 வசனம் 11 வசனம். ஏசாயா 42 8 11. நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறு ஒருவனுக்கும் என் துதியை விக்கிரங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், நான் கொடுக்க மாட்டேன். ஆண்டவர் சொல்றாரு, என் மகிமை வேறு ஒரு காரியத்துக்கு கொடுக்க மாட்டேன், நான் விட்டு கொடுக்க மாட்டேன் மகிமையை. எனக்கு வர வேண்டிய மகிமையை யாருக்காகவும் என்ன செய்ய மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். அது யாருக்கு தான் வரணும், எனக்கு தான் வரணும். என்னுடைய துதியை, எனக்கு வர வேண்டிய துதியை நான் விக்கிரங்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், கொடுக்க மாட்டேன், விட்டு கொடுக்க மாட்டேன். 11 வசனம். வனாந்தரமும் அது ஊர்களும் கர்த்தருக்கு மட்டுமே மகிமை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. ஆமென் சொல்லாமா? திருப்பி சொல்றேன், இன்னைக்கு நானும் நீங்களும் பல காரியங்கள்ல தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமையை வேறொரு காரியங்களுக்கு செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய துதியை விக்கிரங்களுக்கு நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். சொல்லுங்க. இப்போ நான் பிரசங்கம் பண்றேன், நான் பிரசங்கம் முடிச்சோன்னே யாராவது வந்து ஃபர்ஸ்ட் நல்லா பிரசங்கம் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அது துதி தானே? சொல்லுங்க, அது ஒரு பாராட்டு துதி தானே? சொன்ன உடனே நான் என்ன செய்யணும், ஆமா பிரதர் நான் நல்லா பண்ணேன், சூப்பரா பண்ணேன், எப்படி பண்ண தெரியுமா, அப்படி தெரியுமா அப்படின்னு சொன்னா அந்த துதியை யாருக்கு எடுத்துக்கிறேன், எனக்கு எடுத்துக்கிறனால எனக்கு நானே விக்கிரமா மாறி விடுறேன். எனக்கு விக்கிறது நான் தான் விக்கிரமம். நான் சொல்ல புரியுதா? நான் என்ன செய்யணும் அப்படின்னா, அப்படி சொன்ன உடனே அது எனக்கு வைத்துக் கொள்ளாம அது அப்படி கடத்தி என்னை விட்டு அப்படி திசை திருப்பிடணும். உடனே என்ன சொல்லணும், இது கர்த்தரால் வந்தது அப்படி என்ன செய்யணும். இந்த துதியை எனக்கு எடுத்துக்கொள்ளாம அது எப்படி என்ன செய்யணும், அப்படி என்ன செய்யணும், நான் எது செய்தாலும் யார் என்ன பாராட்டினாலும் யார் எனக்கு அங்கீகாரம் கொடுத்தாலும் உடனே நான் என்ன செய்யணும், அடுத்த செகண்ட் நான் என்ன செய்யணும், அதோட ஆண்டவர் செலுத்திடும். ஏழாவது ராஜா ஒரு நாள் என்ன செய்தான்னா, தேவ சமூகத்துல உட்கார்ந்து அவன் பிரசங்கம் பண்ணான். பைபிள் வசனம் இருக்கா இல்லையா? பிரசங்கம் பண்ணினா அவரை பார்த்தவங்க ஏதோ தேவதூதமா இருக்கிறாப்பா. யார் மாதிரி இருக்கிறாங்க, தேவதூதமா இருக்கிறான். பேச்சு பயங்கரமா இருக்கு, இப்படி அழகா பேசுறாரு. ஆனா பைபிள் சொல்லுது, அவன் எல்லாம் செய்துட்டு கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய துதி என்ன செய்யல, செலுத்தல. உடனே வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி வந்து அவனை தொட்டான், இப்படி தொட்டான். பைபிள் சொல்லுது, புழுப்புழுத்து செத்தான் என்று சொல்லி இருக்க வசனம். புழுப்புழுத்து செத்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம செலுத்தலன்னா கர்த்தர் விட மாட்டார், அழிச்சிடுவார் அவனை. ஆமென் சொல்லுங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எதையும் விக்கிரகமாக வைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. உங்க வீடுதான் விக்கிறோம் அப்படின்னா அந்த விக்கிறத ஆண்டவர் அழிச்சிடுவாரு. வீடு 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 வீடை பத்தியே பேசுவாங்க. வேலை 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 வேலை, ஆண்டோட வேலை பெருசா உனக்கு? சொல்லுங்க. சில பேர் மனிதர்களை விக்கிரமா வச்சிருப்பாங்க. ஐயோ அவங்க 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 அப்படிங்க அப்படிங்க. ஆண்டவட ஒருத்தருமே நமக்கு பெருசு இல்லை. குடும்ப நபர்களை யாராதான் சரி, யாரை என்ன செய்ய விக்கிரமா என்ன செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மேல அவங்க ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சில சகோதரிகள் இருந்தாங்க, அவங்க பிள்ளைகளை பத்தி பெருமையா பேசுவாங்க. அப்படிங்க எப்படிங்க அப்படிங்க எப்படிங்க. கடைசியில ஆண்டவர்கிட்ட போயிட்டாங்க. ஆண்டவர்களும் இல்லை, நிறைய பார்த்திருக்கேன் நான். அப்ப அவர்களுக்கு விக்கிறது கர்த்தர் கொடுக்க வேண்டிய மகிமையை கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கணும். எங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறான்னா அது கர்த்தர் கிருபைங்க அப்படின்னு சொல்லணும். என் பிள்ளை நல்லா இருக்குன்னா யாருக்கு கிருபை? கர்த்தர் கிருபை.
என் பிள்ளை நல்லா படிக்கிறது கர்த்தர் கிருபை. ஆமென் சொல்லுங்க. இந்த பிள்ளை கர்த்தர் கொடுத்தது. இந்த மகிமை யாருக்கு போகணும்? அவருக்கு மட்டும்தான் போகணும். அது ஆராதனை, அதான் கர்த்தர் துதி. ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் சொல்றாரு, என் மகிமை வேற ஒன்றுக்கும் வேறும் கொடுக்க மாட்டேன். ஆமென். அவருக்கு மட்டும்தான் மகிமை. அவர் கொடுக்க வேண்டிய மகிமைய வேற ஒன்றுக்கு என்ன செய்யக்கூடாது? கொடுக்க கூடாது. நேபுகாத்நேச்சார் பேர் அரசன் தான், உலகத்தை ஆண்ட அரசன் தான். கவனிங்களர் பைபிள் சொல்லுது, தேவன் தான் அரசனாக்கினாரா. என்னுடைய ஊழியக்காரனாகிய நேபுகாத்நேச்சார் என்று கர்த்தர் அழைக்கிறார். அப்ப அவனுக்கு அரசன் ஆனது யார்? ஆக்கினது யாரு? கர்த்தர். ஆமென் சொல்லுங்க. அப்ப நேபுகாத்நேச்சார் அரசன் ஆனது யாரால? கர்த்தரால. ஒரு நாள் சொப்பனம் கண்டான், சொப்பனத்தை மறந்துட்டான். ஆண்டு தானியேல் கொண்டு வர்றாரு. தானியேல் வந்து சொப்பனத்தை சொல்றான், சொப்பனத்தோட அர்த்தத்தையும் சொன்னோன்ன அவனுக்கு பயங்கர பெருமை வந்துருச்சு. ஏன்னா அவன் கண்ட சொப்பனத்தை ஒரு சிலையை கண்டான். அந்த சிலையில ஒவ்வொரு ராஜ்யங்களை குறித்து அவன் கண்டான். அதுல இவனுடைய ராஜ்யத்தை ஆண்டவர் எப்படியாக காண்பித்தார்னா, தலையில தங்க தலையாக காண்பித்தார். அந்த தலை எப்படி இருந்தான்? தங்கமா இருந்துச்சு. அப்ப நிறைய பேர் பக்கத்துல நம்மள தூபம் போடுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி நேபுகாத்நேச்சாருக்கு தூபம் போடுறதுக்கு நிறைய மந்திரிமார்ல இருந்து அவனை அப்படியே புகழ்ந்து அவனை உயர்த்திட்டாங்க. எப்படி உயர்த்திட்டாங்கன்னா, நீங்க தான் கடவுள்ட்டாங்க. நேபுகாத்நேச்சாரே, நீங்க தான் கடவுள். நீங்க பாருங்க, எல்லாரோடும் உங்களோட கீழ்த்தரமான ராஜ்யங்கள் வரப்போகுது. ஆனா நீங்க தான் உயர்ந்த ராஜ்யமா இருக்கிறீங்க. நீங்க பெரிய அப்படி ஆளு இப்படி ஆளு, உங்க மகத்துவம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு. என்ன செஞ்சாங்க? என்ன செஞ்சாங்க? அவனோட சிலையை செய்ய வச்சுட்டாங்க. யார் சிலைய? அவன் சிலைய செய்ய வச்சு எல்லாரும் என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், வணங்கணும். அவனுக்கு தெரிய வேண்டாம், என்னை ராஜாவாக்குறது யாரு? கர்த்தர். நான் மனுஷன் தான், ராஜாவுக்கு கர்த்தர், என்னை வைத்துக்கிற கர்த்தர். அப்படி நாம உணரல. சொல்லுங்க, தலைக்கு ஏறிடுச்சு. சிலை நிறுத்தி வச்சான், எல்லாரும் வணங்க சொன்னாங்க. அடுத்த அதிகாரத்துல ஆண்டவன் அடிச்சாரு. உன் புள்ள திங்கிற மிருகமா மாறிட்டான். நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் கட்டின அரண்மனை அல்லவா. யார் சொன்னது? அடிச்ச ஒரே அடிதான். எங்க நீ கட்டின? கர்த்தர் கட்டினான் போது இந்த பாபிலோனை கர்த்தர் கட்ட உதவி. இன்னைக்கு பாருங்க, அந்த சுவடையெல்லாம் அழிச்சு போட்டார் ஆண்டவர். உலக அதிசயங்கள்ல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? பாபிலோன் தொங்கு தோட்டம். எத்தனை தெரியும்? படிச்சிருக்கீங்களா? ஹேங்கிங் கார்டன் ஆஃப் பாபிலோன் படிச்சிருக்கீங்களா? இல்ல, சுவடே இல்ல. அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட் இருக்கு. சொல்லுங்க, அதுக்கு முன்னாடி கட்டப்பட்ட பிரமிட் இருக்கு, ஆனா இன்னும் இல்ல. ஏன் இல்ல? பெருமை. கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தல, அழிச்சு போட்டாங்க. அது விக்கிரகம், விக்கிரத்துக்கு விரோதி ஆண்டவர். ஆமென். நீங்கள் எதையெல்லாம் விக்கிரகமாக வைத்திருக்கிறீர்களோ இன்னைக்கு அதெல்லாம் சுட்டெரிச்சிடணும், அதெல்லாம் உடைச்சிடணும். ஆண்டு செலுத்த வேண்டிய மகிமை என்ன செய்யணும்? செலுத்தணும். அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஆமென் சொல்லுங்க. ஆராதனையை நம்ம ஆராதனையா செலுத்தணும். ஒன்றும் நமக்கு விக்கிரகம் என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அல்லேலூயா. இடம் விக்கிரகம் மாறக்கூடாது. நம்ம சர்ச்சை கட்டுறோம் வச்சுங்க, சர்ச்சுன்னு என்ன செய்யக்கூடாது? நான் இந்த சர்ச் அப்படி சொன்னேன்னு வச்சுங்க, ஆண்டு சர்ச்சை என்ன செய்வாரு? கூட்டிடுவாரு. நீ பழையபடி எங்க போ அப்படின்றாரு. அதுவும் ஸ்தலம், அவ்வளவுதான். அது நமக்கு அது கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபையாக கொடுத்த ஒரு ஸ்தலம், அவ்வளவுதான். அப்படிதான் நம்ம எடுக்கணும். அது பெருசா இருக்கக்கூடாது. அது தலையில் தூக்கி வச்சு என்ன செய்யக்கூடாது? பெருசா பேசக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. எதுவுமே கர்த்தருக்கு மகிமை. அவருக்கு போக வேண்டிய துதி நம்ம என்ன செய்யணும்? போயிட்டே இருக்கணும். நாங்க துதி சொல்லிட்டே இருக்கணும். ஆண்டவர் இதுக்காக ஸ்தோத்திரம், இதுக்காக ஸ்தோத்திரம், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர், நீங்க தான் ஆண்டவர் அப்படின்னு செலுத்திருந்தோம்னா அங்க எல்லா தேவ பிரசன்னம் நடந்திருக்கும். குறையெல்லாம் நிறைவேறுங்க.
குறையெல்லாம் நிறைவேறும். அதுதான் ஆராதனை, அது ஆராதனை, அதுதான் துதி. ஆமென், ஆமென் சொல்லுங்க. இது இது என்னால வந்தது. எங்க அப்பா சொல்லுவார், நான் கட்டுன வீடு, நீங்க தெருவுக்கு போங்க பாரு, நான் கட்டுன வீடு. இப்ப எங்க அப்பாவே போயிட்டாரு. நான் கர்த்தருக்கு முன்னாடி சொல்றேன், இன்னைக்கும் சொல்றேன், இன்னைக்கு இந்த நிமிஷம் சொல்றேன், இது நான் என்னோட மனைவி சொல்றதாங்க, இது எங்க வீடு இல்ல, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்த வீடு, கர்த்தர் கொடுத்தது, கர்த்தருக்காக கொடுத்தது. ஆமென், ஆமென் சொல்லுங்க. அந்த மகிமை ஆண்டவர் மட்டும்தான். தகுதி இல்லாத நமக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்த கிருபை, ஈவு. நமக்கு தகுதி இல்லை, ஆனா கிருபை கொடுத்த ஒரு கிருபை. ஆமென் சொல்லுங்க. நம்ம ரட்சிக்கப்படுற தகுதி இல்லைங்க. ஆண்டோட பிள்ளை சொல்வதற்கு நான் தகுதி இல்லை, ஆனாலும் கிருபையாக நம்மை தகுதிப்படுத்திருக்கிறோம். அந்த அதுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? அந்த மகிமை செலுத்திருக்கிறோமா? அந்த துதி செலுத்துறோமா? ஒவ்வொரு நாளும் செலுத்துறோமா? அதாங்க ஆராதனை, அதான் ஆராதனை. ஆமென். நம்ம செலுத்தலைன்னா அது விக்கிரமா மாறிடும். நீங்க ஆண்டு செலுத்துற தகுதி, அந்த மகிமை செலுத்தலை அப்படின்னா அது என்ன ஆயிரும்? விக்கிரகம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. விக்கிரகம் மாறிடும். Thank you Jesus. அப்ப எது உங்களுக்கு வந்தாலும் நீங்க அது உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது. எதுவுமே நம்மோட இல்லை, இந்த சரீரம் நம்மோட இல்லை. நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு என்ன செய்யுங்க, அப்படிங்களா அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. நீங்க போட்டு ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு, எதுவுமே நமக்கு இல்லை, எல்லாம் அவர் கொடுத்தது. நாம சொல்லிருக்கிறோமா? சொல்லுங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல பெரிய விஷயம் வரைக்கும் அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை நம்ம என்ன செய்யணும்? செலுத்த வேண்டும். அதுதான் ஆராதனை. எல்லாத்தையும் ஆண்டவரை நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய அந்த அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும். இது ஆண்ட கொடுத்தது அப்படின்னு நம்ம என்ன செய்யணும்? ஆண்ட எதிர்பார்ப்பாரு. இப்ப கொடுக்கறதெல்லாம் அவர் தான், எல்லாமே அவர் தான், அவர் தான் கொடுக்குறாரு. இது என்னோடது அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்ட பார்ப்பாரு, என்ன இன்னும் உன்னோடது, நான் தான் கொடுத்த உனக்கு. சொல்லுங்க. நாப்பளை இவருதான் போட் ட்ரெஸ்ல. சொல்லுங்க. போட் ட்ரெஸ் நம்ம தான், நம்ம இங்க வச்சிருக்கிறாரு. ஆனா கொடுத்ததுல யாருது? அவருது. எல்லாமே அவரோடது, ஒன்று நம்மளது இல்ல. அப்ப அவரோட என்ன சொல்லணும்? இதெல்லாம் அவர் கொடுத்ததுங்க, அவர் கொடுத்ததுங்க, அவரால் வந்ததுங்க, அவரோட கிருபைங்க அப்படி சொல்லும் போது அந்த கொடுத்த நபருக்கு எப்படி இருக்கும்? சொல்லுங்க, எப்படி இருக்கும்? நான் இன்னும் நிறைய கொடுக்கணும், இன்னும் நிறைய ஆஸ்வதிக்கணும், இன்னும் குறைகளை மாத்தணும் அப்படின்னு அவர் நினைப்பாரு, நினைக்க மாட்டாரா? நாம என்ன செய்யறோம்? எல்லாம் நானுங்க, நான் பண்ணதுங்க, எல்லாம் என்னோடதுங்க அப்படின்னு செய்வாரு. அங்கிருந்து பார்த்துட்டே இருப்பாரு. அவரு கவனிக்கிறாரு, பார்த்துட்டே இருப்பாரு. உன்னோடதான் அவனுக்கு, அப்ப என்ன விட உனக்கு அதான் பெருசா உனக்கு. அவர் என்ன செய்வாரு? அங்க வேட்டு வச்சிருவாரு, பாம்பு வச்சிருவாரு. அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் என்ன செய்வாரு? ஆண்டுட்டார், ஆண்டவரே பிரச்சனை வந்துருச்சு, ஆண்டவரே. அவன் செலுத்த வேண்டிய கனத்தை மகிமை நம்ம என்ன செய்வோம்? எல்லாம் அவருடைய, அவர் நாள், அவர் மூலமாக, அவருக்கென்று. ஆமென். இத ராஜ்யத்தின் ஆராதனை, ராஜ்யத்துல செலுத்த வேண்டிய ஆராதனை. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. நான் போன வாரமே சொன்னேன், நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம் அப்படின்னா தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் திருப்பி சொல்லுங்க, தேவ ராஜ்யத்துல இருக்கிறோம்.
எங்க இருக்கிறோம்? நம்ம ஒருவேளை சரீர பிரகாரமாக, இந்த உலக பிரகாரமாக ஒரு அரசாங்கத்துக்கு இருந்தாலும் நம்ம ஆவிக்குரிய பிரகாரமாக நம்ம எங்க வந்துட்டோம்? இருளின் ராஜ்யத்திலிருந்து வெளிச்சத்தின் ராஜ்யமா இருக்கிற தேவ ராஜ்யத்துல வந்துட்டோம். வந்துடுமா? வந்தாச்சு. இப்ப அந்த ராஜ்யத்துல யார் ராஜாவா இருந்தது? பிசாசு. இருளின் ராஜ்யத்தின் அதிபதி யாருங்க? பிசாசு தான் ராஜா. இப்ப அந்த ராஜ்யத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இப்ப எங்க வந்துட்டோம்? தேவராஜ்யத்துக்கு வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. இப்ப தேவராஜ்யத்துல ராஜா யாரு? இயேசு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவராஜ்யத்துல ராஜா யாரு? இயேசு. இப்போ இயேசுதான் ராஜா. இயேசுதான் ராஜா. கவனிங்க எல்லாரும். இந்த இயேசுதான் இந்த தேவ ராஜ்யத்துக்கு ராஜா அப்படின்னா, அந்த ராஜ்யத்துக்கு எல்லைக்குட்பட்ட அத்தனைக்கும் ஓனர் யார் தெரியுமா? கர்த்தர் இல்ல, ராஜா. அது ஒரு ராஜ்யம் வச்சுங்க. இந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட அந்த எல்லை உட்பட்ட அத்தனை விஷயம், அங்க ஜனங்களா இருக்கலாம், ராணுவமா இருக்கலாம், அங்க இருக்க பொருட்களா இருக்கலாம், அங்க இருக்கிற நிலங்களா இருக்கலாம், அங்க இருக்கிற எல்லா வளங்கள் எல்லாமே, அதுக்கு எல்லாத்துக்கும் ஓனர்ஷிப், சொந்தக்காரர் யார் தெரியுமா? அந்த ராஜா. யார் சொல்ல புரியுது? ஆமென். இப்ப அவர் நினைச்சாருன்னா யாருக்கு வேணா கொடுக்க முடியும். யாருக்கு வேணாலும். என்ன இமானு? யாருக்கு வேணாலும். இப்ப நம்ம நாட்டு பிரதமர் வந்து நினைச்சா யாருக்கு கொடுக்க முடியாது பிரதர். அவரோட இல்லது. சொல்லுங்க என்ன பிரதர்? கொடுத்த என்னது? அப்படியே கொடுத்தா என்னது? லஞ்சம். நான் சொல்ல புரியுதா? அவருக்கு உரிமை இல்லை. ஏன்னா அவர் தலைவர் மட்டும்தான், அவர் நிர்வாகி மட்டும்தான், அவர் ராஜா கிடையாது. ஆனா ராஜா அப்படின்னா எல்லாமே அவருடையது, எல்லாமே அவருடைய. சில வசனங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன், எடுத்து படிங்க. எஸ்தரின் புஸ்தகம். Thank you Jesus. Praise the Lord. Hallelujah. மூணாம் அதிகாரம் நினைக்கிறேன், படிங்க. சரி, வசனம் சொல்லிட்டு காரியத்தை சொல்றேன். எஸ்தர் ராஜா ஒரு நாள் அகாஸ்வேர் ராஜாக்கு முன்னாடி போய் நிக்கிறான். அகாஸ்வேர் ராஜாக்கு முன்னாடி நிற்கும் போது எஸ்தர் மேல பிரியப்பட்டு அகாஸ்வேர் சொல்றாரு, எஸ்தர் ராஜாத்தியே நீ கேள், நீ என்ன வேணுமா கேள், அது இந்த ராஜ்யத்தின் பாதி ஆனாலும், ராஜ்யத்தின் பாதி ஆனால் என்ன செய்ய உனக்கு தருவேன். அப்படி சொல்றது யாரு? ராஜா. ஏன் அப்படின்னா அந்த ராஜ்யம் முழுவதும் யாரு சொந்தம்? அந்த ராஜாவுக்கு சொந்தம். அல்லேலூயா சொல்லுங்க. நான் திருப்பி சொல்றேன், அந்த எஸ்தர் ராஜ்யத்தின் ராஜா சொல்றாரு, எஸ்தர் ராஜ்யத்தையே நீ கேளு, உனக்கு என்ன செய்யறேன், இந்த ராஜ்யத்தின் பாதி ஆனால் என்ன செய்யறேன் தருகிறேன். ஆமென் ஆமென் சொல்லுங்க. அவர் தர்றாரு அப்படின்னா அவருக்கு சொந்தம் இல்லாத என்ன செய்ய முடியாது, தர முடியாது. ஆமென்.
அப்ப தர்றாரு அப்படின்னா அவர் சொந்தமானதை அவர் எதெல்லாம் சொந்தப்படுத்தி இருக்கிறதோ அதை என்ன செய்யறாரு? தருகிறார். இல்லையா சொல்லுங்க, இல்லையா? அப்போ ஒரு ராஜா அப்படின்னா அந்த ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லாமே யாரோடது? ராஜாவோட. எல்லாமே ராஜாவுடையது. ஆமென். வாசி எஸ்தர் 5:6. எஸ்தரை பார்த்து உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிறது என்ன? நீ ராஜ்யத்தின் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும். பாதி கட்ட கொடுத்துருவேன் அப்படின்னா பாதி கொடுக்கிறார் அப்படின்னா அவரோடது, அவருடைய ப்ராப்பர்ட்டி அது. நம்ம அப்பா கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பார் 2 சென்ட் வச்சுக்க, நீ 2 சென்ட் வச்சுக்கோ. ஏன்னா அவர் பேர்ல இருக்குது, அவரோட பேர்ல இருக்கிற அவர் சொந்தமானது என்ன செய்யறாரு? பிரிச்சு கொடுக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. இப்போ இயேசு கிறிஸ்து ராஜானா பரலோக ராஜ்யத்தின் ராஜாவாக இயேசு இருக்கிறார் அப்படின்னா அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட எல்லாத்துக்கும் யாரோடது? சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு உட்பட்ட ஆசீர்வாதங்கள் யாரோடது? இயேசுவோடது. யாரு கொடுக்க சித்தமா இருக்கிறா அவங்க கொடுப்பாரு. புரியுதா சொல்றது? அல்லேலூயா சொல்லுங்க. இதே வசனம் புதிய ஏற்பாடுல ஒண்ணு இருக்கு, வாசிங்க. மார்க்கு 6ஆம் அதிகாரம். மார்க்கு 6ஆம் அதிகாரம். ஏரோது சொல்றான், 21ஆம் வசனம். நடனம் பண்ணி உனக்கு வேண்டியதில் என்று கேள், தருவேன். என் ராஜ்யத்துல பாதியான கொடுப்பேன் அப்படின்னா அந்த ராஜ்யத்தை யாரு சொந்தப்படுத்துறாரு? ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையே சொல்லுங்க. இப்ப நானும் நீங்களும் பரலோக ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம்னா இந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அத்தனையுமே இயேசுக்கு சொந்தம். ஆமென். யார சொந்தம்? நானும் நீங்களும் இயேசு சொந்தம். இது நம்முடைய ப்ராப்பர்ட்டி அல்ல. பரலோக ராஜ்யத்துக்கு வந்துட்டோம்னா நாமே நம்முடைய ப்ராப்பர்ட்டி கிடையாது. யாரோட ப்ராப்பர்ட்டி? சொல்லுங்க, இயேசு சொந்தம். இப்ப பரலோக ராஜ்யத்துல ஆசீர்வாதம் இருக்குது, அது யாரு சொந்தம்? இயேசு சொந்தம். பரலோக ராஜ்யத்தில் வர்ற எல்லா மேன்மைகளும் எல்லா காரியமும் அவருக்கு சொந்தம். ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையிலே சொல்லுங்க. அப்போ எல்லாமே இந்த மன்னரா இருக்கிற அந்த ராஜாவா இருக்கிற இயேசு தான் சொந்தம். ஆமென். அப்ப அந்த ராஜா என்ன செய்வாரு? எல்லாமே என்னோடது, எல்லாமே என்னோடது, எல்லாமே யாருக்கு மகிமை செலுத்தணும்? சொல்லுங்க, மன்னருக்கு தான் மகிமை செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க நேரா ராஜாட்ட போகும்போது, நீங்க பைபிள் படிக்கும்போது பாத்தீங்கன்னா ராஜாட்ட போய் சில பேசும்போது அடியானாகிய நான், அடியானையாகி, அப்படி அடியான என்னது? உன்னுடைய அடிமையாகி நான், உன்னுடைய வேலைக்காரி நான். ஏப்பா நானே பெரிய பணக்காரன், நானும் கொண்டு போய் அடிமையான்னு சொல்லணும் அப்படி சொல்லி ராஜா என்ன செய்வாரு? ஏன்டா என் நாட்டுக்குள்ள வந்துட்டு என்னுடைய ப்ராப்பர்ட்டியா இருக்கு, எனக்கு நீ எடுத்து பேசுறியா? அவனுக்கு என்ன செய்யுங்க? சிரச்சேதம் பண்ணி விடுங்கள். சொல்லுங்க, அலையிலே சொல்லுங்க. ஆனா நம்ம அப்படிதான் இருக்கோம். நம்ம ஆண்டு ராஜ்யத்துக்கு வந்துட்டு சொல்லுங்க அவரு ப்ராப்பர்ட்டியை நான் அனுபவிச்சுட்டு, சொல்லுங்க எல்லாத்தையும் நம்ம அவர் கொடுக்கிற இந்த காத்து யாரோடது? அவரோட காத்தையே அனுபவிச்சுட்டு, நான் கட்டின பாபிலோன் அல்லவா, நான் செஞ்ச காரியம் அல்லவா, நான் ஜெபித்த காரியம் அல்லவா, நான் அப்படி பண்ண காரியம் அல்லவா அப்படின்னா அந்த ராஜாக்கு என்ன வருமா? எல்லாமே என் ப்ராப்பர்ட்டி, எல்லாமே என்னோடது. சொல்லுங்க, நம்ம சாப்பிடுற சாப்பாடு யாரோடது? அவரோடது. நம்ம போட்டு ட்ரெஸ் யாரோடது? அவரோடது. எல்லாமே அவரோடது. அவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை நம்ம என்ன செய்யணும்? செலுத்தணும். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் ஆராதனை, அதுதான் ஆராதனை. ஆமென். ஒரே ஒரு வசனம் சொல்லி முடிக்கிறேன். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல கோலியாத்
இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமா வரும்போது தாவீது சொல்ற, நான் போய் அவனை என்ன செய்யறேன், அவனை கொள்கிறேன் என்று சொல்லி அவன் போறான். போகும்போது அவன் சொல்றான், யாரு, கோலியத் சொல்றான், நான் உன்னை என்ன செய்ய போறேன், இன்றைக்கு கொன்று நாய்களுக்கு போட போறேன் என்று தூஷித்து அவன் வருகிறான். அவனுடைய கடவுள் பேரை சொல்லிட்டு வர்றான். யாரு, கோலியத். ஆனா தாவீது என்ன சொல்றா தெரியுமா? படிங்க 17:45. அதுக்கு தாவீது, பெலிஸ்தரை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்து வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினால வருகிறேன். அவன் அங்க நின்று பாட்டு பாடல. தாவீது அந்த போர்க்களத்துல பாட்டு பாடல, ஆராதிக்கல. ஆனா ஆராதிச்சான். அவன் சொல்லுங்க, என் நாமத்தால வரலப்பா, நான் பட்டயத்தால வரல, என்னுடைய சுயத்தால வரல, நான் வந்தது இஸ்ரவேலின் சேனைகளின் ராணுவங்களின் சேனைகளின் கர்த்தராகிய தேவனின் நாமத்தினால நான் வருகிறேன் வந்தான் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆண்டு பிரச்சனை வந்து விட்டது. அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் வந்து விட்டார். யுத்தம் செய்கிற தாவீது அல்ல, கர்த்தர் யுத்தம் செய்தார். அந்த கோலியாத் வீழ்த்தப்பட்டான். ஆமென் சொல்லுங்க. நீ நம்ம சொல்லணுங்க, ஆண்டவரே நான் வேலை செய்யறேன், என் நாமத்தினால வேலை செய்யல, என்னுடைய பலத்தால் வேலை செய்யல, என்னுடைய திறமையினால வேலை செய்யல, உம்முடைய கிருபையினால் வேலை செய்யற ஆண்டவரே, இந்த நாள் முழுவதும் வேலையில என்னோடு கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி அப்படி சொல்லி வேலை ஆரம்பிக்கிறீங்க பாத்தீங்களா? அதுதான் ஆராதனை, அதான் துதி. இந்த வீட்டை விட்டு இறங்க போறேன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால என்ன செய்யறேன், நான் வீட்டை விட்டு போறேன், நான் போயிட்டு பத்திரம் திரும்பி வருவதற்கு நீங்க தான் ஆண்டவரே என்று சொல்லி அவருக்கு கனத்தை செலுத்தி விட்டு மகிமை செலுத்தி விட்டு வீட்டை விட்டு வெளியே போய் பாருங்க, நீங்க பத்திரமா திரும்பி வருவதற்கு, ஆசீர்வாதமா மகிழ்ச்சியோடு திரும்பி வருவதற்கு உதவி செய்வார். சொல்லுங்க, எந்த காரியமா இருந்தாலும் சரி, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நாம் இருக்கிறதே அவருடைய ராஜ்யத்துல கிருபை. ஆமென் சொல்லுங்க, சத்தமாலையில சொல்லுங்க. நான் அவருடைய ஸ்லாக்கியத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ராஜா ஒருத்தர் என்ன செய்யறாரு, இந்த மகனே வச்சுக்கோ அப்படின்னு செயின் கழட்டி கொடுக்கிறாரு வச்சுங்க, கழுத்துல போட்டு கழட்டி கொடுக்கிறாரு வச்சுங்க. இது கடனா? இது ஸ்லாக்கியம். ஆமென் சொல்லுங்க, இது ஸ்லாக்கியம். ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு பிரியமா இருந்தபடினால இந்த ராஜாவுடைய இந்த சந்தோஷத்துல பிரவேசி, இந்த வச்சுக்கோ, இந்த கிராமத்தை வச்சுக்கோ, இந்த காத்தை வச்சுக்கோ என்று சொல்லி கத்த கொடுப்பார். அல்லேலூயா சொல்லுங்க. எப்போ அவருக்கு பிரியமா நடந்தா, அவருக்கு பிரியமா நடந்தா, அவருக்கு ஏற்றபடி நடந்தா, அவருக்கு செலுத்த வேண்டிய மகிமையை செலுத்தினா, அவருக்கு செலுத்த வேண்டிய துதிகளை செலுத்தினா கர்த்தர் கொடுப்பாருங்க. ஆறாவது ரொம்ப சிம்பிள், ரொம்ப லகு. எல்லாத்துக்கும் அவர் நீங்க தான். ஏன்னா அவர் ராஜாங்க, அவரோட லீடர் கிடையாது, மக்களை தேர்ந்தெடுக்கப்பட்ட லீடர் கிடையாது. சொல்லுங்க, ராஜானா அவர் ராஜ்யத்தில் இருக்கிற எல்லாமே அவரோடது. அப்ப அந்த ராஜா என்ன விரும்புறாரு, எல்லாமே என்னோட பேர் தான் சொல்லணும், என் மகிமைதான் சொல்லணும். ஆமென் ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய அடியானாகிய நான் உங்களுடைய அடியானுடைய வெயில்ல இதை விதைத்தேன். எப்படிங்க? அப்படிதான் ராஜாட்ட சொல்லணும். ஆண்டவரே நீ கொடுத்ததுல என்ன வச்சுக்க போங்க அப்படின்னு என்ன செய்வார் ஆண்டவர்? சொல்லுங்க, அசல் புரியுதுங்களா? நீ கொடுத்தீங்க எங்க வச்சுங்க உங்களுக்கு அப்படி என்ன செய்வார் ராஜா? என்ன செய்வாரு சொல்லுங்க. ஏப்பா இப்ப அதே ராஜா சொல்றாரு, ஏப்பா உனக்கு இவ்வளவு மன்னிச்சுல, இவ்வளவு மன்னிச்சுலப்பா, ஒரு 10,000 மன்னிச்சுல, 100 மன்னிக்க முடியாதுனால சொல்லுங்க. அதான் ஆராதனை. என் ராஜா இவ்வளவு மன்னிச்சிருக்காங்க, என் ராஜா எனக்காக சிலுவை சுமந்தாருங்க, என் ராஜா எனக்கு இவ்வளவு செஞ்சாருங்க, அந்த ராஜாவுக்கு நான் செய்யக்கூடாதா, நான் வாழக்கூடாதா? சொல்லுங்க. அதான் ஆராதனை. நாம் செய்கிற ஆராதனை இல்ல. ராஜாவுக்கு செலுத்த மகிமை செலுத்தாமல் வேற ஏதோ மகிமை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நாம் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். இயேசு சொன்னாரு, நான் சுயமா வரல, என் பிதா அனுப்பினார். மகிமையில பிதா போயிடுச்சு.
இயேசுவே நீங்க தான் அற்புதம் செஞ்சீங்க. இல்ல நான் செய்யல, பிதா சொன்னார் செஞ்சேன். அப்ப அங்க மகிமையில போயிடுச்சு, பிதாவுக்கு போயிடுச்சு. நான் ஒன்னே நான் செய்யல, எல்லாம் அவர் சொல்லி அவருக்கு என்ன காமிச்சாரோ, என்ன செய்ய சொன்ன அதான் செஞ்சேன். அப்ப நீங்க நான் ஒண்ணு இல்ல. யார் சொன்னது? இயேசு சொல்றாரு. அவர் உலகத்தில் இருக்கும்போது தன்னை நல்லவன் கூட சொல்ற விடல. அந்த மகிமை அவருக்கு வந்தர் கூட நினைக்கிறாரு, அந்த துதியா அவருக்கு வந்தர் கூட நினைக்கிறாரு. ஆனா நம்ம என்ன செய்யணுமா? நம்ம நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக, நம்ம நல்லவனை காட்டிக்கிறதுக்காக எதை வேணா செய்வோம். சொல்லுங்க, நான் சொல்ல புரியுதா? யாராவது நம்ம கெட்டவன் சொல்லிட்டு நம்ம விட்டுருவான். என்ன எப்படி கெட்டவன் சொல்லணும்? யார் தெரியுமா? என்ன போல நல்லவன் யார் இல்ல தெரியுமா? அப்படி நிரூபிக்கிறதுக்காக நம்ம எதை வேணா பேசுவோம், எதை வேணா செய்வோம். நம்ம ஆராதனை பண்ற நினைக்கிறீங்களா? சொல்லுங்க, என்ன சொல்றது? ஆராதனை பண்றோமா? இல்ல, நம்ம விக்கிரமா நினைச்சிட்டு இருக்கிறோம். அதனால உன்னை நான் வெறுத்தாதான் எனக்கு பின்பற்ற முடியும். உன்னை என்ன செய்யணும்? நம்மை நாம வெறுப்பதே ஆராதிக்கிறதுங்க. நம்ம வெறுத்தாளுக்கு நம்ம ஆராதிக்கிறோம் ஆண்டவரை. சொல்லுங்க, இதுதான் ஆராதனை. நம்ம எத்தனை ஆராதிக்க ஒப்பு கொடுக்குறீங்க? நீங்க ஆராதிக்கலைன்னா அந்த அந்த அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியாது. நீங்க இங்க ஆராதிக்கணும், இங்க ஆராதிக்கணும், இங்க ஆவியில் ஆராதிக்கணும், இங்க இங்க உண்மையா ஆராதிக்கணும், கருத்தோடு ஆராதிக்கணும், உண்மையா ஆராதிக்கணும். தேவனை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மை ஆராதிக்கணும். நீங்க உண்மை ஆராதிக்காம நீங்க பொய்யா ஆராதிச்சிருக்கிறனால என்ன பிரயோஜனம்? பொய்யானா இந்த மாதிரிலாம் நம்ம என்ன ஆராதிக்கிறோம்? பொய்யான ஆராதனை தானே. மத்த 6 நாள் என்னன்னோ எப்படியோ வாழ்றோம், இங்க வந்து ஆராதிக்கிற சொல்றது பொய் தானது. சொல்லுங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடும் உண்மை ஆராதிக்கணும். எத்தனை ஒப்பு கொடுக்குறீங்க? யார் மூலம் போயிடுவோம். Thank you, Jesus.